வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் வந்து இப்போ ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ண போகிறீங்க. எப்படி ரொம்ப சிம்பிளாக அனலைஸ் பண்ணுறது, டெக்னிக்கலாக வந்து மார்க்கெட்டை வந்து ஜஸ்ட் கேண்டில் ஸ்டிக் அண்ட் சின்ன சின்ன ஸ்விங்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சரு, அதெல்லாம் வச்சு மார்க்கெட் எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. நான் வந்து இப்போ லைவில் பார்க்கும்போது உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் இல்லைங்களா, அது எப்படி வந்து உடனே நான் வந்து அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். எப்படி ப்ரோ டக்குன்னு வந்து ஒரு 10 செகண்ட் நான் ஸ்கிரிப்ட் எப்படி அப்சர்வ் பண்ணுறது, அது ஓரளவுக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிறது வித்தவுட் இண்டிகேட்டர். சரியா, பார்த்துடலாம் நம்ம எப்படி வந்து ஓரளவுக்கு டக்குன்னு அப்சர்வ் பண்ணுறது அப்படிங்கிறத. ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் புதுசாக மார்க்கெட்டுக்கு வரீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டை வந்து டக்குன்னு அப்சர்வ் பண்ண முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நிறையா முறை வந்து ட்ரேட் பண்ணியிருக்கணும், இல்லை வந்து அனாலிசிஸ் பண்ணியிருக்கணும். சரியா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நீங்கள் நல்லா வந்து ட்ரேட் பண்ணும்போது அதை ஒன்றும் நல்லா வந்து கண்ணு பார்க்கும்போது நமக்கு தெரியும். அதுதான் ஃபஸ்ட்டு ஒன்று. சரி, ஆனாலும் வந்து நம்ம எப்படி அது வந்து ஸ்டார்டிங்லேயே கற்றுக்கிறது அப்படின்னா சிம்பிள். நீங்கள் வந்து கேண்டில் ஸ்டிக்கில் நிறையா பேட்டர்ன் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து முக்கியமாக இருக்கிற பேட்டர்ன்ஸ் வந்து இந்த ஓப்பன் ஈக்குவல் டு லோ, ஓப்பன் ஈக்குவல் டு ஹை, டோஜி, அதுக்கப்புறம் வந்து ஸ்பின்னிங் டாப்பு, மார்னிங் ஈவினிங் ஸ்டார்ஸு, எங்குல்ஃபு, இந்த மாதிரியான சின்ன சின்ன கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இருக்குது. ஜஸ்ட் கூகுள் பண்ணால் போதும். இப்போ நான் சொன்ன வார்த்தைகளை வச்சு நீங்கள் கூகுள் பண்ணுங்கள். இல்லைன்னா நான் கேண்டில் ஸ்டிக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். மேபி பெட்டராக ஒரு 4-5 கேண்டில் போதுங்க, அதுக்கு மேலே தேவை கிடையாது பேர் தெரிஞ்சுக்கணுங்கிறது. ஏன்னா எனக்கே எல்லா பேர்லாம் தெரியாது. நானே 7 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன், எனக்கு எல்லா கேண்டில் ஸ்டிக் பேர்லாம் தெரியாது. எனக்கு ஓரளவுக்கு ஒரு 10 கேண்டில் தெரியல, 15 கேண்டில். பேர் முக்கியம் இல்லை, சரியா. ஆனால் அது என்ன சொல்ல வருதுங்கிறது தான் முக்கியம். கேண்டில் ஸ்டிக்கை பொறுத்தவரை பேரெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. சரி, அது என்ன பார்க்கணும், ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டை எடுத்தாச்சு. சரியா, ஸ்கிரிப்டை எடுத்துட்டோம்னா என்ன பார்க்கணும்னா லாஸ்ட் வீக்லி சார்ட் வச்சுக்கோங்க. எப்பவுமே ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க வந்து என்னை பொறுத்தவரையில் இந்த டைம் ஃப்ரேமுக்குள்ளே பெரிய ஆர்கியூமெண்ட், இது எடுக்கணுமா அது எடுக்கணுமா, இது பெஸ்ட்டா அது பெஸ்ட்டா, எந்த டைம் ஃப்ரேம் இருந்தாலும் பெஸ்ட்டு தான். நம்ம என்ன மாதிரி ட்ரேட் பண்ண போகிறோம், இப்போ ஸ்விங் ட்ரேட் முடிவு பண்ணியாச்சு. அப்போ மினிமம் ஒரு டே சார்ட்டு கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். டே சார்ட்டு கூட இல்லைன்னா அது நல்ல ஒரு டார்கெட் ஒரு 6 to 12% வரை நம்ம மினிமம் டார்கெட்ஸ் வந்து எய்ம் பண்ணுறோம் அப்படின்னா கிடைக்குமானா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. நீங்கள் எவ்வளோ லோவர் டைம் ஃப்ரேம் போகிறீங்களோ அவ்வளோ தூரம் வந்து நீங்கள் அந்த நினைக்கக்கூடிய டார்கெட் இருக்குங்களா, இப்போ 6%, 12% பெருசாக நினைப்பீங்க, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா பெரிய பர்சன்டேஜ் டார்கெட்ஸை பிடிக்க முடியும். சரியா, அதனால் மினிமம் ஒரு டே சார்ட் வச்சுக்கோங்க. எல்லோரும் டே, மந்த், வீக் யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு டே வேணால் மந்த்து வேணாம், நம்ம மிட்டாக வீக்லி சார்ட் வச்சுப்போம். இன்னும் நல்ல ஒரு அப்சர்வேஷன் நமக்கு கிடைக்கும். வீக்லி சார்ட் வச்சாச்சு. வீக்லி சார்ட்டில் லாஸ்ட்டு 7 to 10 கேண்டில்ஸ் என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள். 7 to 10 கேண்டில்ஸ். இப்போ வந்து ஜைடூஸ் லைஃப் வச்சுருக்கேன் நான். ஜைடூஸ் லைஃபு 7 to 10 கேண்டில்ஸ் பார்த்துட்டிங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு நாம் பார்க்கணும். மோஸ்ட்டாக ஹைஸ் பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறானா, அது என்ன ப்ரோ ஹை, ஒன்றும் கிடையாது. ஒரு கேண்டிலுக்கு 4 வேல்யூ இருக்குது இல்லைங்களா, ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். சரியா, அதில் ஹை இருக்குது இல்லைங்களா, இது கேண்டிலோட ஹை. இது வந்து April 7th கேண்டில் பாருங்கள், வீக்லி கேண்டில். இதோட ஹை இங்கே இருக்குது இல்லைங்களா. இது அடுத்த கேண்டில் ரெட் கேண்டில் வந்திருக்கு, இருந்தாலும் வந்து என்ன பண்ணியிருக்கான், ஹை பிரேக் பண்ணியிருக்கான். சரியா, தென் அடுத்த கேண்டில் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், அதுக்கு அடுத்த கேண்டில் ஹை பிரேக் பண்ணல, தெரியுதுங்களா, ஹை பிரேக் பண்ணல. ஆனால் அதுக்கடுத்த வாரம் ஹை பிரேக் பண்ணியிருக்கான். அப்போ அதுக்கடுத்த வாரம் உள்ளுக்குள்ளேயே நிற்கிறான், அதுக்கடுத்த வாரம் திரும்ப ஹை பிரேக் பண்ணியிருக்கான், திரும்ப ஹை பிரேக், திரும்ப ஹை பிரேக் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு லாஸ்ட்டு 10 கேண்டில்ஸில் வந்து அதிகமாக ஹைஸை பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். இது ஒரு நல்ல ஒரு இண்டிகேஷன். ஒன்று ஆச்சா, ஈஸியாக தெரிஞ்சாச்சு. லாஸ்ட்டு 7 to 10 கேண்டில்ஸ் பார்க்குறீங்க, மோஸ்ட்டாக அது வந்து எப்படியாவது ஹைஸை, ப்ரீவியஸ் கேண்டில் ஹைஸை வந்து பிரேக் பண்ண தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது, கீழே வரக்கு ட்ரை பண்ணல அப்படின்னா அது ஒரு நல்ல இன்டிமேஷன் நமக்கு. சரியா, தென் இது வந்து நமக்கு வந்து எவ்வளோ ஏறி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஹையை பிரேக் பண்ண ட்ரை பண்ணால் போதும், லோ பிரேக் பண்ணியிருக்கக்கூடாது. பெருசாக பார்த்தீங்கன்னா தெரியும், பெருசாக லோவே பிரேக் பண்ணியிருக்காது. நல்ல சப்போர்ட்ஸை சப்போர்ட்டுங்கிறது மேலே ஷிஃப்ட் ஆகும். 50 ரூபாலேருந்து 70 ரூபா, 70 ரூபாலேருந்து 90 ரூபா, இந்த மாதிரி சப்போர்ட்டுங்கிறது மேலே எகிரும். ஆனால் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிட்டே இருக்கும். இதுதான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது, இந்த ஹை பிரேக் அவுட்டு. ரெண்டாவது முக்கியமானது வந்து லாஸ்ட்டு செல்லிங். சரியா, லாஸ்ட்டு செல்லிங் எங்கே நடந்திருக்கு இங்கே பாருங்கள், இங்கேருந்து இங்கே வந்திருக்கா லாஸ்ட்டு செல்லிங்கு. அதாவது எங்கேருந்து வந்திருக்கு, நமக்கு 950 தான் கடைசி செல்லிங் நடந்திருக்கு. இப்படி ஒரு மார்க் போட்டுக்கலாம். அங்கேருந்து இதுவரை செல் ஆகிருக்கான்.
சரியா? இந்த லாஸ்ட் செல்லிங்க மார்க்கெட்டு மேலே உடச்சிருச்சா, அதாவது இப்போ ஒரு 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 அங்கே ஒரு 1000 பேர் செல் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கலாம். அப்போ தானே மார்க்கெட் கீழே வரும். ஒரு 1000 பேர் அங்கே செல் பண்ணியிருக்கானு, மார்க்கெட் கீழே வருது. வந்ததுக்கப்புறம் திரும்ப அதே இடத்துக்கு போகணும். எங்கே செல்லாச்சோ அதே இடத்துக்கு, கீழே விழுந்த மார்க்கெட்டு அதே இடத்துக்கு போகணும் அப்படின்னா திரும்ப அந்த அளவுக்கு பையர் வரணும்ல, கரெக்டாக? அதே இடத்துக்கு வந்து அதையும் தாண்டி போகும்போது அப்போ லாஸ்ட்டாக வந்த செல்லரை விட பையர்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க மார்க்கெட்டை அப்படிங்கிறது இதில் எளிமையாக நமக்கு தெரிஞ்சிடும். சரியா? இப்போ இது பாருங்கள், ஜைடூஸ் லைஃபு லாஸ்ட்டாக வந்து செல்லிங்க, இப்போ என்ன ஆகுது? இப்போ தான் பிரேக் ஆகுது, கரெக்டாக? கடைசி 10 கேனல் செக் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது? மோஸ்ட்டாக ஹையே பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறான். அப்போ மார்க்கெட்டு பையர்ஸ் கண்ட்ரோலில் இருக்குது. எது மார்க்கெட்? நான் சொல்ல வர்றது ஜைடூஸ் லைஃப் ஸ்கிரிப்டை, அது வந்து பையர்ஸ் கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக இதில் அப்சர்வ் பண்ணிக்கலாம். சரியா? தென் நமக்கு வந்து இன்னும் இதில் வேறு ஏதாவது முக்கியமாக தேவையா அப்படின்னா, இது மிட்டில் நிற்கக்கூடாது. அதாவது ஓரளவுக்கு ஏற்கனவே டார்கெட்டில் போயிருக்கக்கூடாது. நமக்கு நல்ல பாட்டமில் ஒரு பாருங்க, டவுன் ட்ரெண்ட் வருது, மேலேருந்து கீழே அப்படியே அரைச்சு என்ன பண்ணுறான், இங்கேருந்து ரிஜெக்ஷனில் இதுவரை வந்திருக்கான் மார்க்கெட்டு. கடைசி 24 எப்போ ஆகஸ்ட்லேருந்து ஃபாலோ ஆனானா, ஆமாம் ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலேருந்து ஃபாலோ ஆகிடுக்கான். அண்ட் மார்ச் 31, 2025 வரை இந்த ஃபால் கண்டினியூ ஆகிடுக்கு. இப்போ தான் ஏற ஆரம்பிச்சிருக்கான். சரியா? அப்போ இது பாட்டம்லே இந்த இங்கிருந்து வந்த செல்லிங்க இப்போ தான் அப்படியே பையிங் டேர்ன் ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் நீங்கள் லைன் சார்ட் வச்சுக்கிட்டீங்க, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பெரிய மேட்ரே கிடையாது. நீங்கள் லைன் சார்ட் வச்சுக்கிட்டு அப்படியே லாஸ்ட் பெண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பாருங்க, இங்கே இருந்தால் செல்லாச்சு, இதான் ரெசிஸ்டன்ஸ், அவ்வளோதான். ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிடுக்கணும், பாட்டமில் திரும்புறதா போயிட்டீங்கன்னா அதை பாட்டம் கேட்சிங்னு சொல்லுவாங்க. இப்போ போயிட்டு ஏறினதுக்கப்புறம் இதை துரத்தி பிடிப்பாங்க. என்னதுன்னா இதுவரை போயிடும், அதுக்கப்புறம் ப்ரோ எடுக்கிட்டா நான் இங்கிருந்து இவ்வளோ தூரம் ஏறின ஸ்கிரிப்டை போய் நம்ம எடுக்கணுங்கிறதுல ஒரு பாட்டம்லே டேர்ன் ஆகுது. இப்போ ஜைடூஸ் லைஃப் நமக்கு பாட்டம்லேயே விழுந்து எந்திரிச்சு லாஸ்ட்டு செல்லிங்க இப்போ தான் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு நிற்கிறான், கரெக்டாக? அப்போ அது வந்து நம்ம அங்கே கன்சிடர் பண்ணணும். அது கூட உங்கள் அனலைசஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் நான் சொல்கிறது 3 என்னென்னா, பாட்டமில் கேட்ச் பண்ணணும், தென் லாஸ்ட் 10 கேண்டில் பார்க்குறீங்க, அது மோஸ்ட்டாக ஹை பிரேக் பண்ண ட்ரை பண்ணணும், லாஸ்ட்டு செல்லிங்க்கு மேலே வீக்லி சார்ட்டு க்ளோஸ் வச்சுருக்கணும். சரியா? சிம்பிள். இது இருந்தால் அந்த ஸ்டாக்கு பையர்ஸ் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். தென் நீங்கள் வந்து நீங்கள் இண்டிகேட்டரை போட்டுக்கோங்க, என்ன வேணால் அனலைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இது வித்தவுட் இண்டிகேட்டர் நம்ம கண்ணில் பார்த்தே அது பையர்ஸ் கண்ட்ரோல் இருக்கான்னு சிம்பிளாக ஒரு 10 செகண்ட்ஸ்லேயே நீங்கள் 20 செகண்ட்ஸ்லேயே ஈஸியாக என்னது ரெடிமேட் நூடுல்ஸ் மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். தென் வந்து இன்னொன்று நான் எப்பவுமே சஜஸ்ட் பண்ணுறதுன்னா, நீங்கள் ஸ்விங் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா மோஸ்ட்டாக நிஃப்டியோட ட்ரெண்டு டவுன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அது வந்து நமக்கு என்ன சொல்கிறது, பெரிய, அதாவது அந்த அக்யூரசி வந்து நிஃப்டியோட ட்ரெண்டு டவுனில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம பை பண்ண போகிறோம், அது வந்து குறைச்சிரும். என்ன ஆகும், நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஏறாமல் போகலாம், இல்லை இறங்க கூட செய்யலாம். அதனால் நிஃப்டி வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கக்கூடாது. சைட்வேஸில் இருந்தால் பிரச்சனை கிடையாது. நிஃப்டி சைட்வேஸில் இருக்கான், இல்லை லைட் அப் டர்னில் இருக்கலாம், இல்லை ஹெவி புல்லிஷாக இருக்கலாம், அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் டவுன் ட்ரெண்டாக இல்லாத மட்டும் பார்த்துக்கோங்க. சரியா? நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்விங் ட்ரேட் ஸ்டாக் அது எப்பவுமே நான் சஜஸ்ட் பண்ணக்கூடியது. தென் சிம்பிளாக நீங்கள் அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்சர்வ் பண்ணிக்கலாம். தென் எந்த ஸ்டாக்காக இருந்தாலும், இப்போ வந்து இது என்னது, இது கிரானுலாஸு, இது பாருங்கள், இது என்ன இருக்குது கிரானுலாஸு. லாஸ்ட் ஒரு 10 கேண்டில்ஸ் பார்த்துட்டோம்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு, மோஸ்ட்டாக ஹை பிரேக் பண்ணது, லோ பிரேக் பண்ணது, இந்த இடத்துல டபுள் பாட்டமு, அதுக்கப்புறம் வந்து இது பையாக ட்ரை பண்ணது, திரும்ப உள்ளே வருது, அப்படியே இந்த ரேஞ்சு இந்த 5 கேண்டில் பார்த்துட்டா உள்ளுக்குள்ளேயே ட்ரேட் ஆகுது. தென் லாஸ்ட்டு 3 கேண்டில் பார்த்துட்டு நல்லா ஹை பிரேக் பண்ணி வந்திருக்கான். லாஸ்ட்டு செல்லிங் எங்கே நடந்துச்சு, இது இங்கே நடக்குது பாருங்கள், அதுக்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சிருச்சு, அதை இப்போ சப்போர்ட்டாக எடுக்குது அந்த லாஸ்ட்டு செல்லிங்க. சரியா? அப்போ இப்போ தான் அது பையாக டேர்ன் ஆகிடுக்கு. சரியா? கிரானுலாஸ். அதுக்கப்புறம் வேறு என்ன ஸ்டாக் இது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் ஷைல் நினைக்கிறேன், கரெக்டாக? ஆமாம், ஷைல் தான். ஷைல் பாருங்கள், ஷைல் வந்து அதே மாதிரி லாஸ்ட் 10 கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஆனால் என்னென்னா இது பை ஆகிட்டான், இது முன்னாடியே எடுத்துருக்கணும். அதை ட்ரெண்ட் லைனில் வச்சுருக்கீங்க பாருங்கள், ஃபுல் கன்சாலிடேஷன் இந்த இடத்துல ஃபுல்லாக உள்ளே பஞ்ச் ஆஃப் கேண்டில்ஸ் உள்ளே இருக்கான். லாஸ்ட் 10 கேண்டில்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் ஈக்குவல் டு லோ கேண்டில் பையாக ட்ரை பண்ணுது, தென் ஒரு ரெசிஸ்டன்ஸு இந்த இடத்துல ரிஜெக்ஷனில் அப்படியே மெதுவாக கீழே வரான், அகெயின் பிரேக் அவுட். சரியா? பிரேக் ஆகிட்டு மார்க்கெட் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 142 பார்த்து போக ஆரம்பிச்சிட்டான். இப்போ இதையெல்லாம் போயிட்டு நம்ம வந்து பிடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்விங் ட்ரேடு ஏதாவது ஒரு 5-6% கிடைக்குமான்னு. இவன் ஏறிட்டான் இந்த இடத்துல கன்சாலிடேஷனை பிரேக் பண்ணும்போது, இந்த இடத்துல ஒரு 120, 119 அந்த ரேஞ்சில் என்ட்ரி கொடுத்துருந்தோம்னா ஓரளவுக்கு ஓகே. ஆனால் ஏறி ஒரு 15-20 பாயிண்ட் நல்லா போயிடுச்சு.
அதுக்கப்புறம் அது துரத்தி பிடிங்க, ரெசிஸ்டன்ஸ் இங்கே தான் இருக்குது, ஸ்டாப் லாஸ் இங்கே போகிறீங்களா, அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்கிரிப்டாக இருந்தாலும் இன்னொரு கரெக்ஷன் வரட்டும், கீழே விழுகட்டும், அதுக்கப்புறம் நல்ல ரிவர்சல் அட் பை ஆன் டிப்பு மாதிரி பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத யோசிக்கலாம். நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், எப்போவுமே ஒரு ஸ்டாக்கை வந்து துரத்தி பிடிக்காதீங்க, அது அப்படி ஒரு அவசியமே இல்லை. ஏன்னா நமக்கு வந்து பிஎஸ்சியில் 7000 8000 கம்பெனி மேலே லிஸ்ட் ஆகிருக்கு, என்எஸ்சியில் ஒரு 2000 கம்பெனிக்கு மேலே லிஸ்ட் ஆகிருக்கலாம். இத்தனை கம்பெனியில் இல்லாதது இப்போ ஏற்கனவே ஏறின கம்பெனியில் தான் இருக்கா. எப்பயும் ஏறுறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டாக்கை பிடிக்கணும். இப்போ ஒரு பப்ஜி விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லோரும் நிறைய பப்ஜி பிளேயர்ஸ் இருப்பீங்க, இன்க்ளூடிங் மீ. என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஸ்குவாடை வந்து 1v4 பண்ணும். என்ன பண்ணுவோம், ஸ்குவாடை முதல்ல உங்களை துரத்து விடணும் கரெக்டாக, மாறி மாறி ஜன்னல் குதிச்சு மேலேருந்து குதிக்கிறது, துரத்து ஒவ்வொருத்தரும் திரும்பி நின்று என்ன பண்ணுவோம், அடிச்சுட்டு டக்குன்னு ஓடிடுவோம் கரெக்டாக. ஒரே அடியாக 4 பேர்த்த ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், முடியாது. நம்ம என்ன பண்ணணும், அப்போ துரத்தி பிரித்து தான் அடிக்கணும் கரெக்டாக. திரும்பி நின்று அவன் துரத்தும் போது அடிச்சுட்டு ஓடிடுறது. அதே தான் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் மார்க்கெட்டுக்கு, கேமுக்கு அதே தான். ஒரு என்ன சொல்கிற டெக்னிக் அப்படிங்கிறது என்னென்னா, கேமுக்கு அதை தான், மார்க்கெட் அதை தான். முதல் வந்து ஏற்றி டெம்ப்ட் பண்ணுவானுங்க சரியா, துரத்து விடுவாங்க. வாங்கினீங்கன்னா கீழே இறக்கி என்னது திரும்பி நின்று மண்டை மேலே நாங்கன்னு ஒரு கொட்டு உங்கள் ஸ்டாப் லாஸை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், நீங்கள் நினச்ச மாதிரி டைரெக்ஷனில் போயிடுவான் சரியா. அதனால துரத்தாதீங்க, பாட்டமில் கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி மார்க்கெட்டை சிம்பிளாக அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மேனுவலாக. இன்னும் நல்லா மார்க்கெட் இன்னும் புரியும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.